வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதாவது ஒரு அந்த டாய்லெட் அந்த இது, அதுக்கப்புறம் வாஷ் பேசின், இதுக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்த பிக் பாஸ். அதுக்கு வந்து எல்லாருமே ரெடி ஆகி சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்துட்டு நம்மளுடைய ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான் அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி அண்ட் ஆனந்தி ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய், விஷால் அண்ட் அருண் சூப்பராக வந்து இந்த ரவுடி அந்த இதில் நானும் ரவுடி தான் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி நம்மளுடைய விஜய் விஷாலும் வந்துட்டு நம்ம விஜேஎஸ் அவருடைய குரல் சூப்பராக பண்ணுவார். ஸோ அதன்படி வந்து ஒரு செமையாக வந்து ஒன்று பண்ணியிருந்தார். அதேமாதிரி கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா, அதுக்கப்புறம் ராணவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்யா, இவங்க 3 பேர் சேர்ந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது செம கிரியேட்டிவாக இருந்துச்சு. அந்த ப்ரொமோஷன் எதுக்காக ப்ரொமோஷனுக்கு வந்தாங்களோ அந்த நேமை வந்து சூப்பராக அவங்களே வந்துட்டு உருவப்படுத்தி பண்ணது செம மாதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய முத்து சிவகுமார் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த டயலாக் டெலிவரி, எக்ஸ்பிரஷன் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. பட் கடைசியாக இந்த அந்த ப்ரொமோஷன் டாஸ்கில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஜட்ஜஸ் இருந்தாங்க. ஒருத்தர் தீபக், இன்னொருத்தர் ஜெஃப்ரி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரஞ்சித் சார். ஸோ தீபக் அங்கே இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டே டவுட் வந்தது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அருண் இருக்கிற டீமு, விஷால் இருக்கிற டீம் தான் வின் பண்ணுவாங்கன்றது நான் முதலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணாலும் அங்கே வந்து கண்டிப்பாக வந்து தீபக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டை போட்டு விட்டுவாருன்னு. ஏன்னா இங்கே வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. 3rd பிளேஸ் வந்து யார் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சௌந்தர்யா அண்ட் அதுக்கு அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸை செகண்ட் பிளேஸை சொல்லாமல் அப்படி போகும்போது இல்லை ஃபஸ்ட்டு பிளேஸ் சொல்லிவிடுங்கன்னு அவர். அப்போ ரஞ்சித் வந்து நான் ஃபஸ்ட்டு பிளேஸ் சொல்கிறேன்னு சொல்லும்போதே வந்து இவர் பக்கத்தில் இருக்க தீபக் வந்து பதறாரு, ஏங்க மாற்றிக்கிட்டு சொல்லிட போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவரோட மைண்டுக்குள்ளே வந்து இவங்களை சொல்லணும்னு சொல்லிட்டு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸோ அந்த 3 பேருமே அதே மாதிரி மார்க் போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்க யாருக்கு கொடுக்கலான்னு. ரஞ்சித் சார் மேபி வந்துட்டு முத்துக்குமார் அண்ட் சிவகுமாருக்கு தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஏன்னா அங்கே வந்து சொல்லும்போது சின்ன ஒரு 0.5 தான் நீங்கள் தோத்துட்டீங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அடித்து தூக்கியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 0.5 எனக்கு தெரிஞ்சு தீபக் போட்டதாக கூட இருக்கலாம், மேபி அதேமாதிரி ஜெஃப்ரி போட்டதாக கூட இருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து யாருக்குமே வந்து முத்துக்குமாரும் பிடிக்காது, சிவகுமாரும் பிடிக்காது, அதேமாதிரி தீபக்கு சுத்தம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்குன்ற தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னோடய பர்சனல் சஜஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு எண்ணிக்கைகள் அதிகம், அந்த டீமில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைகள் அதிகம், நிறைய கிரியேட்டிவ் அந்த சாச்சனா ராணுவ பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் அவங்க தான் வந்து தட்டிட்டு போனாங்க. நம்ம முத்துக்குமரனுக்கு செகண்ட் பிளேஸ் நினைக்கிறேன், ஆனால் அனௌன்ஸ் பண்ணல. பட் அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது செகண்ட் பிளேஸில் வந்து முத்துக்குமார் அண்ட் சிவகுமார் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.